வணக்கம் நண்பர்களே. இது வேலோடும் மலை முருகன் ஆலயம் நோக்கித்தான் என்னோடு சேர்ந்து பயணிக்க இருக்கின்றீர்கள். மட்டக்களப்பின் சித்தாண்டி எனும் கிராமத்திலிருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தரை வழியாகவும் கடந்தும் யானை காடு கடந்தும் இந்த ஆலயத்திற்கு பயணம் செய்ய வேண்டும். இந்த ஆலயத்திற்கு செல்ல சந்த ஆறு எனும் இந்த ஆற்றினை கடந்துதான் ஆலயத்திற்கு செல்ல வேண்டும். நாங்கள் பயணம் செய்கின்ற இந்த காலப்பகுதி ஆற்றில் நீர் குறைவாக உள்ள காரணத்தினால் இலகுவாக செல்லக்கூடியதாக இருக்கும். அதிகமான மழை வீழ்ச்சி காணப்படுகின்ற காலங்களில் இப்பிரதேச மக்கள் படகுகள் மூலமே இந்த ஆற்றை கடக்கின்றனர். ஆற்றை கடந்து மீண்டும் தரை வழியாக ஆலயம் நோக்கி பயணம் செய்ய வேண்டும். இவ்வாலயத்திற்கு செல்வதற்காக பக்தர்கள் பொது போக்குவரத்து இல்லையாதலால் சொந்த போக்குவரத்திலேயே பயணம் செய்ய வேண்டும். சித்தாண்டி கிராமத்தை அண்மித்த ஒரு கிராமமாக காணப்படுகின்றது இலுக்கு பொத்தானை கிராமம். இந்த இலுக்கு பொத்தானை என்கின்ற இந்த கிராமத்தில்தான் இந்த வேலோடும் மலை அமைந்துள்ளது. மற்ற ஊர்களுக்கு இல்லாத சிறப்பு இந்த சித்தாண்டி மண்ணுக்கு காணப்படுகின்றது. சிகண்டி முனிவர் தங்கியிருந்த ஒரு இடமாகவும் சித்தாண்டி சித்திரவேலாயுதர் சுவாமி ஆலயம் காணப்படுகின்ற ஒரு இடமாகவும், அதே நேரம் எந்த ஊருக்கும் இல்லாத சித்தாண்டி பதி என அழைக்கப்படுகின்ற ஒரு சிறப்பும் இங்கு காணப்படுகின்றது. வேறு எந்த ஊரையும் பதி என்ற சொல் பாவிப்பதில்லை. ஆலயத்திற்கு செல்கின்ற பாதைகள் மண் பாதைகளாகவும் ஒடுங்கிய பாதைகளாகவும் இருக்கின்றன. குறுக்கு வீதிகளில் ஆலயத்திற்கு செல்லுகின்ற பாதைகளை அடையாளமிட்டு வைத்துள்ளனர். ஒரு குறிப்பிட்ட பிரதேசத்தில் மாத்திரமே மக்கள் வாழ்வதாகவும் அங்கு மக்கள் குறைவான அளவிலேயே வாழ்கின்றனர். தற்பொழுது நாங்கள் இலுக்கு பொத்தானை பாடசாலையை கடந்து சென்று கொண்டிருக்கின்றோம். குறிப்பிட்ட தூரம் வரையே மக்கள் நடமாட்டத்தை அங்கங்கு காணக்கூடியதாக இருக்கின்றது. மிக பழமையான ஆலயமாக காணப்பட்டாலும் கடந்த வருடமே இதற்கான கும்பாபிஷேகம் நடைபெற்றது என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக காணப்படுகின்றது. இந்த பகுதி வரை மாத்திரமே மக்கள் குடியேற்றங்களை பார்க்கலாம். அதற்கு அங்கால் யானை வேலிகள் அடைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த பிரதேசத்தின் ஊடாகவே நாங்கள் பயணம் செய்ய வேண்டும். இந்த பிரதேசம் முழுவதுமாக ஒரு காட்டு பிரதேசமாகவும் யானை நடமாட்டம் கொண்ட பிரதேசமாகவும் காணப்படுகின்றது. அதாவது காலை வேளைகளிலோ அல்லது மாலை வேளைகளிலோ அல்லது இரவு வேளைகளிலோ இந்த பிரதேசத்தின் ஊடாக பயணம் செய்வது மிகவும் ஆபத்துக்குரிய ஒரு பயணமாக காணப்படும். நாங்கள் பயணம் செய்து கொண்டிருக்கின்றது ஒரு காட்டு வழியான ஒரு யானை நடமாட்டம் மிக்க ஒரு பகுதியினூடாகவே இப்பொழுது பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம். சன நடமாட்டமற்ற இந்த அடர்ந்த காட்டினுள் இந்த ஆலயம் மறைந்து காணப்பட்டதன் விளைவாக நாகதேவதைகள் தியாகராஜா எனும் ஆசிரியரின் கனவில் இவ்வாலயத்தை புனரமைக்கும்படியும் கட்டுமானம் செய்யும்படியும் கேட்டதற்கு இணங்க
கடந்த வருடம் இவ்வாலயம் கட்டப்பட்டு கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது என்பது மிகவும் முக்கியமான ஒரு விடயமாக காணப்படுகின்றது. இக்காட்டின் உள்ளே ஒரு விநாயகர் ஆலயம் காணப்படுகின்றது. அந்த விநாயகர் ஆலயத்தில் தரிசித்து இந்த பயணம் எந்த விதமான இல்லாமல் தொடர வேண்டும் வழிபட்டு அடியார்கள் ஆலயத்திற்கு செல்கின்றனர். விநாயகர் வழிபட்டு எமது பயணம் மீண்டும் வேலோடும் மலை ஆலயத்தை நோக்கி தொடர்கின்றது. ஆலயத்தை நெருங்கிவிட்டோம். அடியார்கள் வந்த வாகனங்கள் இந்த இடத்தில் தரித்து நிற்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் பல எச்சக்குன்றுகள் காணப்படுகின்றது. அந்த எச்சக்குன்றுகளுள் 4 குன்றுகளில் முருகன் ஆலயங்கள் காணப்படுகின்றன. குடும்பிமலை முருகன் ஆலயம், வேலோடும் மலை முருகன் ஆலயம், கொசனால மலை முருகன் ஆலயம், தாந்தா முருகன் ஆலயம் என 4 ஆலயங்கள் மலை மீது காணப்படுகின்றது. பௌர்ணமி தினமாகையால் இங்கு மக்கள் அதிகமானோர் இந்த ஆலயத்திற்கு வருகின்றமை குறிப்பிடத்தக்க ஒன்றாகவும், பௌர்ணமி தினங்களில் விசேட பூசை இங்கு நடைபெறுகின்றது. 125 மீட்டர் உயரமான மலைக்குன்றில் முருகவேல் காணப்படுகின்றார். 3000 வருடம் பழமையானதும் போகர் பெருமான் கதிர்காமம் நோக்கி பயணம் செய்யும் பொழுது இங்கு தங்கியதாகவும், சிகண்டி முனிவர் இவ்வாலயத்தை வழிபட்டதாகவும், நாககுல மன்னனான நாகராஜன் இவ்வாலயத்தை வழிபட்டதாகவும், அவன் இருந்த மலையிலேயே இந்த ஆலயம் காணப்படுவதாகவும் கூறப்படுகின்றது. முருகனின் வேல்கள் பாய்ந்த தடங்கள் இந்த மலையில் காணப்படுவதால் இந்த மலையை வேலோடும் மலை என அழைக்கின்றனர். அத்துடன் பௌர்ணமி தினங்களில் வேல் வடிவில் இம்மலையில் பல காட்சிகளை காணக்கூடியதாக இருப்பதாலும் இம்மலை வேலோடும் மலை என அழைக்கப்படுவதாகவும் கூறப்படுகின்றது. அடர்ந்த காட்டுப்பகுதியாக இருக்கின்ற காரணத்தினாலும், அரிய வகை மூலிகைகள் காணப்படுகின்ற காரணத்தினாலும் இம்மலையில் சித்தர்களின் நடம் இருப்பதாகவும் கூறப்படுகின்றது. கதிர்காமத்தில் உள்ள காணப்படுகின்ற வேலை போன்று இங்கும் ஒரு வேல் வழிபடப்படுகின்றது. இன்றும் இப்பகுதியை தேவ நாகங்கள் பாதுகாப்பதாக கூறப்படுகின்றது. அத்துடன் நாகங்கள் வாழ்வதற்கான சான்றுகளும், அதே நேரம் நாகம் தொடர்பான அடையாளங்களும் இங்கு அதிகமாக காணப்படுகின்றது. சிகண்டி முனிவர் வழிபட்ட வேல் இங்கு காணப்படுவதாகவும் குறிப்பிடப்படுகின்றது.
அடர்ந்த காட்டினுள்ளே மலை குன்றின் மேலே முருகனின் அருள் ஒரு அமைதியான பக்தி உணர்வை இங்கு ஏற்படுத்துவதை உணரக்கூடியதாக உள்ளது. சிறப்புக்கு சிறப்பு சேர்க்க இங்கு 12 சித்தர்களின் திருவுருவச் சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் சித்தர்களுக்கென்றே ஆலயம் ஒரு ஆலயமாக இவ்வாலயமே காணப்படுகின்றது என்பது முக்கியமான ஒரு விடயமாகும். சித்து விளையாட்டு முருகன் கைதேர்ந்தவன். சித்தர்களாம் சித்தராக முருகன் கருதப்படுகின்றார். முருகக் கடவுளுடன் ஏனைய சித்தர்களும் அடியார்களுக்கு அருள் பாலித்து கொண்டிருக்கின்றனர். சீரடியில் காணப்படும் சாயிபாபா ஆலயத்தில் காணப்படுகின்ற அந்த சிலை போன்று இங்கும் ஒரு சீரடி சாயிபாபா பளிங்கு சிலை ஒன்று நிறுவப்பட்டுள்ளது. பல தேவ ரகசியங்களையும் அமானுஷங்களையும் கொண்டமைந்த ஆலயமாக இந்த வேலோடு மலை ஆலயம் கருதப்படுகின்றது. அத்துடன் இந்த மலையிலே ஒரு நீர் சுனையொன்றும் காணப்படுவதை அவதானியாக உள்ளது. ஆலயத்திற்கு வெளிப்பக்கமாக சிவலிங்கமும் நந்தியும் காணப்படுகின்றது. இங்கிருந்து பார்க்கும் பொழுது மட்டக்களப்பு மாவட்டத்தின் சகல பிரதேசங்களையும் ஒரே இடத்திலிருந்து அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்த மலைத்தொடரில் பிராமி கல்வெட்டில் சில பதிவுகள் மலையில் குறிக்கப்பட்டிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த மலையிலேயே நாககுல அரசனான நாகராஜனின் அரண்மனை காணப்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படக்கூடிய சான்றுகளும் இடிபாடுகளும் காணப்படுகின்றது. காரணங்கள் இல்லாமல் காரியங்கள் இல்லை. 3000 ஆண்டுகள் பழமையான ஆலயம் இந்த நூற்றாண்டில் வெளிப்பட்டுள்ளது. இங்கு காணப்படுகின்ற கற்தூண்கள் கூட மிக பழைய தூண்களாக சிவடைந்திருப்பதையும் அவதானிக்கக்கூடியதாக இருப்பது இது கால முந்திய தமிழர் வரலாற்றை எடுத்து கூறுகின்றது. சூட்சுமங்கள் இல்லாமல் முருகு வெளிப்படாது. இதுபோன்ற இன்னும் ஒரு மெய்சிலிருக்கும் காணொளியுடன் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.